செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 6ஆம் வகுப்புக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால தமிழ் கொஷின் பேப்பர் தான் எல்லாருமே தேடிட்டு இருப்பீங்க. தமிழ் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஈஸியாக எடுக்கிறது, எந்த மெத்தடில் எதுனா நல்லா மார்க் போடுவாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் 60 மார்க் தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேர்டு கேட்டுருவாங்க. ஓகேங்களா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டு ஒரு 14 பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் வினாவை கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும், எந்த ஆன்சரோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். அது முடிச்சதுக்கப்புறம் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ். ஓகேங்களா, 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கணும். அப்புறம் அடிப்பிரலாமல் எழுதுக. ஓகேங்களா, மனப்பாட பகுதியை பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஒரு திருக்குறளும் ஒரு பார்த்திங்கன்னா பாடல், வாழ்த்து பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆ அல்லது ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஷின் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அளவில் எழுதுறது, அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுறது, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்கிற மாதிரி நிறைய. இதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. முதல்ல கையெழுத்து ரொம்ப முக்கியம். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுனீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம். அப்புறம் அடித்தல் திரித்தல் இல்லாமல் எழுதுனீங்கன்னா நீங்கள் மார்க்கை ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்குறத ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் போடுவாங்க. ஓகேங்களா, நல்லா எழுதுங்க. நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொடுக்குற டைம், ஓகேங்களா, உங்களுக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம்னா 2 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் முக்கியம். அது மூலமாக தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா படித்து பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் வெற்றி பெறுவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் டு டெலகிராம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம குரூப்புக்குள்ளே போயிடலாம். அதில் உங்களுக்கான கொஷின்ஸ் A to Z போட்டிருக்கும். ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எதாவது வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த கொஷின் பேப்பரை டெலகிராம் குரூப்பில் போடுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.